ஒரு அனிமல் விலங்கு வந்து ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல வாழ்வதற்காக அதோட உடம்புல வந்து ஒரு சிறப்பு அம்சம் வந்து உருவாயிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த விலங்கால் அந்த இடத்துல வாழ முடியும். அதுக்கு பேர் தான் விலங்கு தகவமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இதற்கு எடுத்துக்காட்டாக ஃபிஷ், லிசார்ட், பேர்ட், கேமல், மீன், பள்ளி, பறவை, ஒட்டகம் இதை பற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் a diagram of a fish. இது தலைப்பகுதி ஹெட் ரீஜன், இது உடம்பு பகுதி பாடி ரீஜன், இது டெயில் ரீஜன். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஐ கண், மவுத் வாய்ப்பகுதி, இது தலைப்பகுதி, இந்த இடத்துல இருக்கிற இது வந்து கில்ஸ், இது ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் அப்படின்னா செதில், கில்ஸ்னா சவுள், இது ஃபின்ஸ் துடுப்பு, டெயில் வால். We know that fish lives in a water, both in fresh water as well as marine water. அதாவது மீன் வந்து தண்ணியில் வாழக்கூடியது. ஆறு, ஏரி, குளம் மற்றும் கடல்லையும் இது வந்து வாழும். இப்போ தண்ணியில் வாழக்கூடிய மீனுக்கு என்னென்ன சிறப்பு அம்சம் இருந்துச்சு அப்படின்னா அதால் தண்ணியில் வாழ முடியும். அந்த ஸ்பெஷல் பாடி ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஹெட், பாடி அண்ட் டெயில் ஆஃப் ஃபிஷ் merge together to form a streamlined body to swim easily in water. அதாவது மீனோட தலைப்பகுதி, உடம்பு பகுதி, வால் பகுதி இந்த மூணுமே ஒன்று சேர்ந்து ஒரு படகு போன்ற அமைப்பை வந்து உருவாக்குது. எதுக்காக அப்படின்னா தண்ணியில் இருக்கிற மீன் வந்து தண்ணியில் வேகமாகவும் எளிதாகவும் நீந்துறதுக்காண்டி மீனுக்கு வந்து இந்த படகு போன்ற அமைப்பு வந்து இருக்குது. Fish has a gills which act as a respiratory organ in order to absorb oxygen from water to ரெஸ்பயர். அதாவது ஃபிஷ்க்கு வந்து இந்த கில்ஸ், அதாவது செவில் பகுதி வந்து இருக்குது. இது வந்து சுவாச உறுப்பாக செயல்படுது. தண்ணியில் இருக்கிற மீன் வந்து சுவாசிக்கணும் இல்லையா? ஸோ வாட்டரில் ஆக்சிஜனை மட்டும் செலக்டிவாக உறிஞ்சு சுவாசிக்கிறதுக்காண்டி இந்த செவில் பகுதி இருக்குது. ஃபிஷ் ஹேஸ் அ ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் டு ப்ரொடெக்ட் த பாடி. அதாவது மீனுக்கு வந்து இந்த வழுவழுப்பான செதில் பகுதி வந்து இருக்குது தன்னோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி. ஃபிஷ் ஹேஸ் அ ஃபின்ஸ் டு ஸ்விம் வெல் இன் வாட்டர். ஃபின்ஸ் அப்படின்னா துடுப்பு. ஸோ மீனோட துடுப்பு பகுதி வந்து தண்ணியில் நீந்துறதுக்கு உதவுது. Fish has a strong tail which act as a rudder to change the direction and to keep the body balance in water. அதாவது மீனுக்கு வந்து உறுதியான வால் பகுதி இருக்கிறதுனால தண்ணியில் போயிட்டுருக்கும் போது மீன் வந்து தன்னோட திசையை மாற்றணும், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த வால் உதவுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் மீன் வந்து சமநிலையில் இருக்கிறதுக்கு, ஒரு பக்கமாக சாயாமல் இந்த பக்கமும் சரிஞ்சிடாமல் சமநிலையில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு இந்த உறுதியான வால் பகுதி வந்து மீனுக்கு உதவுது. ஸோ மீன் தண்ணியில் இருக்கிறதுக்கு உதவுற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்னா கில்ஸ், ஸ்கேல்ஸ், ஃபின்ஸ், டெயில். ஸோ இந்த சிறப்பம்சம், இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மீனுக்கு இருக்கிறதுனால மீனால் வாட்டரில் சர்வே ஆக முடியுது. Now let us see about lizard. This is a diagram of a lizard. Now let us see what are the special adaptation that a lizard has. Lizard lives in a warm region. அதாவது வெப்பமண்டல பகுதியில் மட்டும்தான் இந்த பள்ளி வாழும். Lizard has 4 legs. பள்ளிக்கு 4 கால் இருக்கும். மூவபிள் ஐஸ் அண்ட் ஐலிட்ஸ். அதோட கண்ணும் கண்ணிமையும் வந்து பள்ளியால் அசைக்க முடியும். இட் ஹேஸ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ். அதுக்கு வந்து வெளிப்புற காது திறப்பு வந்து இருக்குது. வாக் வித் 4 legs. இட் ஹேஸ் அ பவர்ஃபுல் லிம்ஸ். அதாவது பள்ளி வந்து 4 காலால் நடக்கும். இதுக்கு வந்து இந்த கால் ரொம்ப வலிமையானதாக இருக்குது. Some lizard run with 2 legs. At that time, to counterweight the body weight, its tail is held backward and upward. ஒரு சில பள்ளி வந்து 2 காலால் தான் ஓடும் சமயத்தில் அதோட உடம்பு தூக்கிட்டு ஓடுறதுக்காண்டி அதோட வால் வந்து பின்னோக்கியும் மேல் நோக்கியும் இருக்கும். Lizard breathe through lungs. நுரையீரல் மூலமாக சுவாசிக்கும். Lizard has a capacity to rotate the head around the head joint. அதாவது இந்த தலை இணைப்பு, இந்த தலை வந்து இந்த பாடியோட இங்கே தான் இணைஞ்சிருக்கு இல்லையா? இந்த தலை இணைப்பு பகுதியில் வந்து லிசார்ட் பள்ளியால் தன்னோட தலையை வந்து ஆட்டிக்க முடியும். லிசார்ட் இஸ் அ ஸ்கேலி ஸ்கின் ரெப்டைல். ரெப்டைல்னால் தெரியும், ஊர்வன வகையை சேர்ந்தது. ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னா அதோட தோல் வந்து செதிலாக இருக்கும், வலுவழுப்பாக இருக்கும். லிசார்ட் ஈட் அ வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் லைக் காக்ரோச் அண்டு மஸ்கிட்டோ. நமக்கு தெரியும் பள்ளி வந்து நிறைய வகையை பூச்சியை திங்கும், கொசு, கரப்பாம்பூச்சி மாதிரி. அதோட நாக்கு வந்து நீச்சு மாதிரி இருக்கிற பகுதியை வச்சு அந்த பூச்சியை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி சாப்பிடும். சில லிசார்ட் வகையை சேர்ந்ததுக்கு வந்து இந்த வெப் லைக் டோ வந்து இருக்கும். அதாவது இந்த கால் விரல் இடையே வந்து விரலிடை சவ்வுகள் வந்து இருக்கும்.
டைனோசர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பிரிலிடி ஜவ்வு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சம் லிசர்ட் கேன் ஏபிள் டு பேராஷூட் த ஏர் அண்ட் மேக் அ சாஃப்ட் லேண்டிங். அதாவது ஒரு சில பள்ளியால் பறக்க முடியும், அதே சமயம் பறக்கும் போது தவறுதலாக கீழே விழுந்துட்டாலும் பாதுகாப்பாக அதால் தரையிறங்க முடியும். இதெல்லாம் பள்ளிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். Now let us see about birds. This is a diagram of a bird. Now let us see what are the special adaptations the bird has. Bird has a streamlined body covered with feathers. அதாவது இதுக்கும் வந்து படகு போன்ற உடல் அமைப்பு வந்து இருக்குது. அதோட தலை, உடம்பு, வால் பகுதி இதெல்லாமே சேர்ந்து படகு போன்ற உடல் அமைப்பு. அப்போது இறகுகளால் உடம்பு முழுக்க கவர் ஆகிருக்கும். இட் ஹேஸ் அ பீக் இன்ஸ்டெட் ஆஃப் மவுத். அதுக்கு வந்து அழகு இருக்குது, வாய் பகுதி வந்து கிடையாது. அண்ட் இட் ஹேஸ் அ டெய்ல் டு சேஞ்ச் த டைரக்ஷன் டியூரிங் ஃப்ளை. அதாவது பறக்கும்போது அதோட திசையை மாற்றுறதுக்கு உதவியாக இந்த வால் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இட் ஹேஸ் அ மாடிஃபைடு 4 limbs. அதாவது அதுக்கு முன்னங்கால் வந்து கிடையாது, அதுக்கு பதிலாக ரெக்கைகள் வந்து இருக்குது. பேர்ட்ஸ் கேன் ஏபிள் டு ஃப்ளை, இட் கேன் ஏபிள் டு வாக் ஆன் லேண்ட், மூவ், ரன் அண்ட் இட் கேன் ஜம்ப் ஆன் லேண்ட். அதான் பறவையால் பறக்க முடியும், அண்டு தரையில் இருக்கும்போது அதால் நடக்க முடியும், குதிக்க முடியும், ஓட முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு மரத்தில் இருந்து ஒரு மரத்துக்கு தாவணும், இல்லை மரத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னா அதுக்கு பறவைக்கு எது உதவியாக இருக்குன்னா இந்த கால்ட் ஃபீல்டு, அதாவது இந்த விரல் நகங்கள் தான் அதுக்கு உதவியாக இருக்குது மரத்தில் உட்காரதுக்கும் மரத்துக்கு மரம் தாவறதுக்கும். பேர்ட்ஸ் பிரீத் த்ரூ லங்ஸ். நுரையீரல் வழியாக சுவாசிக்கும். பேர்ட் ஹேஸ் அ ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ். இதுக்கு வந்து எடை குறைவான எலும்பு பகுதி தான் இருக்குது. பேர்ட் ஹேஸ் அ மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர். அதாவது பறக்கும்போது எதிர்காத்து பறவைக்கு கண்டிப்பாக அடிக்கும், ஆனால் அது எந்த தடையும் இல்லாமல் குறைந்த தடை அளவோடு தான் பறவை வந்து பறக்கும்போது எப்படியும் எது திசையில் காற்று அடிக்கும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏர் வந்து அது உடம்புல படும். ஸோ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ் வந்து பேர்ட்க்கு இருக்குது. அதாவது இந்த வலிமையான மார்பு பகுதி வந்து பறக்கும்போது எதிர்காலத்தை அடித்தாலுமே அதை தாங்கி நிற்கிற சக்தி வந்து பறவைக்கு இருக்குது. இட் ஹேஸ் அ பைனாகுலர் விஷன். அதாவது இருவிழி பார்வை. ஒரே சமயத்தில் அதால் வெவ்வேறு பொருள்களை பார்க்க முடியும். ஒரு கண்ணில் ஒரு பொருளையும் இன்னொரு கண்ணில் இன்னொரு பொருளையும் அதால் பார்க்க முடியும் பறவையால். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சிறப்பம்சம் பறவைக்குள்ளே இருக்குது. டயக்ராம் ஆஃப் அ கேமல். வி நோ தட் கேமல் லிவ்ஸ் இன் அ ஹாட் டெசர்ட் வேர் த வாட்டர் இஸ் ஸ்கேர். அது ஒட்டகம் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமான பாலைவனத்தில் தான் வாழும், அங்கே தண்ணி வந்து இருக்காது. அப்போ தண்ணி பற்றாக்குறை காரணத்தினால எப்போ தண்ணி கிடைக்குதோ அந்த சமயத்தில் கேமல் என்ன பண்ணுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணியை வந்து குடிச்சிரும். அண்ட் அதுக்கு வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் யூரின் தான் பாஸ் ஆகும். தென் அதுக்கு வேர்க்காது, ஸ்வெட் ஆகாது. அதோட கேமலோட டங்க் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அதாவது ஒட்டகத்தோட சாணம் வந்து ரொம்ப ட்ரை, வறண்டு போய் தான் இருக்கும். ஸோ இந்த லெஸ் அமௌண்ட் ஆஃப் யூரின் பாஸ் பண்ணுறதுனாலையும் அது வந்து வேர்க்காததுனாலையும் அதோட உடம்புல எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி வெளியேறினாலும் கொஞ்சம் தண்ணி தான் வெளியேறும். அதனால ரொம்ப நாளைக்கு தண்ணி இல்லாமல் ஒட்டகத்தால் வாழ முடியும். Camel has a hump in their body to store the fat, and in case of emergency the fat get break down and it take it as a nourishment. அதாவது இதோட திமிழில் வந்து இந்த கொழுப்பை வந்து சேமித்து வைக்கும். சப்போஸ் தேவைப்படுற நேரத்தில் அந்த கொழுப்பை வந்து சிதைச்சு அது ஊட்டச்சத்தாக அந்த கேமல் எடுத்துக்கும். அதோட கால் நீளமாகவும் அதோட பாதம் வந்து தட்டையாகவும் இருக்கிற காரணத்தினால அதால் மணலில் வந்து எளிதாக நடக்க முடியும். ஸோ திஸ் கேமல் இஸ் கால்ட் as a ship of the desert. ஸோ அதனால் ஒட்டகத்தை வந்து பாலைவனத்தோட கப்பல்னு சொல்லுவோம். டெசர்ட்டில் வந்து எப்போவுமே புழுதி புயல், ப்ளோயிங் டஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மண் வந்து தன் கண்ணில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு கேமலுக்கு வந்து லாங் ஐ லேஷ் வந்து இருக்கும். அண்ட் அதோட இயர்ஸ்லேயுமே வந்து ஹேர்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் அதோட நாஸ்ட்ரில்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூசி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது நாசி துவாரங்களையும் வந்து அடைச்சிரும். அந்த புழுதி புயலோட தூசி வந்து